Hello students, I am Anthony. நம்ம 10th Mathematics, Numbers and Sequences example 2.11 நம்ம பார்க்குறோம். Find the reminders when 70,004 and 778 is divided by what? 7. Okay, 70,004 மற்றும் 778 ஆகிய எண்களை 7 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஓகே, கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 70,004 and 778 is divided by 7 அப்படின்னா ரிமைண்டர் வந்து என்ன? அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70,004 இருக்குல்ல, ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அது 7 ஆல் டிவைட் ஆகக்கூடிய இதுக்கு நியரஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்குறீங்க. அப்போ இதுக்கு நியரஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 70,004 விட கம்மியான நம்பர், அதே சமயத்தில் 7 ஆல் டிவைட் ஆகக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 70,000. ஸோ அதனால தாங்க பாருங்கள், சின்ஸ் 70,000 is divisible by 7, அதாவது 70,000 ஆனது 7 ஆல் வகுப்படும் என்பதால் இங்கே நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 70,000 ஓகே கான்கிரன்ஸ் மாடல். அந்த சிம்பிளுக்கு பேர் நம்ம சொல்லுவோம் கான்கிரன்ஸ் மாடலோ, அது தமிழில் சொன்னோம்னா மட்டும் ஒருங்கு செய்வு. ஓகே ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு 0. ஓகே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகேங்கன்னா எழுதுவீங்க மாடு. தமிழ் இங்கிலீஷ் சொல்லணும் மாடுன்னு சொல்லுவோம், தமிழில் வந்து நம்ம மட்டுன்னு சொல்லுவோம். ஓகே 7. இதோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 70,000ங்கிறது டிவைடண்ட், 0ங்கிறது ரிமைண்டர், 7ங்கிறது டிவைஸா. சரியா? அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 70,004ங்கிறதுனால இந்த 70,000 கூட எதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 70,004 வரும்? ஓகே இந்த 4. அப்போது இங்கே என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அஸ் வெல் அஸ் ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரிமைண்டரை கூட 4 ஆட் பண்ணுறீங்க. அப்போ 70,000 ப்ளஸ் 4 கான்குரன்ஸு 0 ப்ளஸ் ஓகே 4. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க, அதே மாடு, தமிழ் வந்து நம்ம மட்டும்னு சொல்லுவோம். ஓகே 7. ஓகே இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? 70,000 ஓகே 4. ஓகே கான்குரன்ஸு 0 ப்ளஸ் 4 என்னது உங்களுக்கு? ஓகே 4. ஓகே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எழுதுவீங்க, மாடு, தமிழில் சொல்லணும்னாக்க மட்டும் நம்ம சொல்லுவோம் 7 போட்டுக்குங்க. ஓகே இப்போ 70,004 ஓகே அந்த கொடுத்துருக்கிற நம்பர் வந்தாச்சு. அப்போ இந்த லெஃப்ட் சைடு வந்து கிவன் நம்பர் வந்தாச்சு. இந்த ரிமைண்டர்ங்கிற பிளேஸ் என்ன வந்திருக்கு? இப்போ 4 வந்திருக்கு இல்லையா? அப்போ 4 தான் உங்களுக்கு தேவையான ரிமைண்டர். எப்போ 70,004 7 ஆல் டிவைட் ஆகும் பொழுது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து என்னது? 4. Therefore the remainder when 70,004 is divided by 7, அதாவது நம்ம தமிழில் பார்த்தோம்னா 70,004 7 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே பாருங்கள் 4ங்கிற ஆன்சர் வந்துச்சு இல்லையா? அதை எடுத்து நம்ம எழுதுகிறோம். ஓகே இப்போ நம்ம செகண்ட் நம்பருடைய ரிமைண்டரை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 778 வந்து உங்களுக்கு 7 ஆல் டிவைட் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்ன? எப்படி கண்டுபிடிக்கிறது? 778ஓட நியரஸ்ட் நம்பராகவும் இருக்கணும், இதை விட கம்மியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் 7 ஆல் உங்களுக்கு டிவைட் ஆகணும். அப்போ என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? 777. ஸோ அதனால் சின்ஸ் 777 இஸ் டிவிசிபிள் பை 7. ஓகே தமிழ் நம்ம பார்த்தோம்னா 777 ஆனது 7 ஆல் வகுப்படும் என்பதால் இங்கே வந்து என்ன எழுதுவீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓகே இந்த 777 போட்டுப்பீங்க. எஸ் 777 ஓகே கான்குரன்ஸ் மாடுலோ, தமிழில் நம்ம பார்த்தோம்னாக்க மட்டும் ஒருங்கு செய்வு. இங்கே ரிமைண்டர் வந்து 0. ஓகே ப்ராக்கெட்டுக்குள்ளே மாடு 7, அது நம்ம தமிழில் பார்த்தோம்னாக்க என்ன சொல்லுவோம், மட்டும் நம்ம சொல்லுவோம். ஓகே ஆனால் கொடுத்துருக்கிற நம்பர் என்னது? 778 இல்லையா? அப்போ 777ஓட எதை ஆட் பண்ணால் 778 வரும்? 1. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ரிமைண்டரோடையும் இந்த 777ஓடையும் 1 ஆட் பண்ணுறீங்க. ஓகேயா? சரி, அப்போ 777 ப்ளஸ் வாட் 1 கான்குரன்ஸு 0 ப்ளஸ் வாட் 1. ஓகே இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே ஹியர் வீ கேன் ரைட். ஓகே தமிழ் நம்ம சொல்லணும்னாக்கா மட்டும் சொல்லுவோம். ஓகே 7. இப்போ இதை ஆட் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். ஆட் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஓகே 778 ஓகே கான்குரன்ஸு 0 ப்ளஸ் 1 நம்ம சொல்லுவோம். ஓகே அதே நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த மாடு, அதாவது நம்ம தமிழில் மட்டும் சொல்லுவோம், அதை எடுத்து அப்படி எழுதிக்கிறீங்க. ஓகே இப்போ நம்மளுக்கு கிவன் நம்பர் வந்தாச்சு 778. அப்போ இதோட ரிமைண்டர் வந்து என்னவாக இருக்கும்? இங்கே 1 வந்துருக்கு இல்லையா? இந்த 1 தான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ என்ன அர்த்தம்? 778 7 ஆல் டிவைட் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. சரியா? Therefore the remainder when 778 is divided by 7, அதாவது தமிழில் பார்த்தோம்னா 778 7 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் 1 சொல்லிட்டு அந்த 1 எடுத்து எழுதுங்க. ஓகே which is the required answer for given problem. Thank you.